2 நாளைக்கு முன்னால் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியில் இதை நம்ம கட்டி தொங்க விட்டோன்னா இந்த மாதிரி முளைக்கட்டி தானியங்கள் வரும். அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு அப்புறம் காஞ்ச மிளகாவை போட்டுட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு வெட்டி வச்சது அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துடணும். அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மசிகிற அளவுக்கு பிரட்டிட்டு அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு லேசாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முளைக்கட்டி வச்ச தானியத்தை இது பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு எடுத்தால் சுவையான தானியம்